உங்கள் பெயர்கள் ஆதார் கார்டில் எழுதியிருப்பதற்காக அல்ல, பேன் கார்டில் எழுதியிருப்பதற்காக அல்ல, டெபிட் கார்டில் எழுதியிருப்பதற்காக அல்ல, பரலோகத்தில் எழுதியிருப்பதற்காக நீங்கள் சந்தோஷப்படுங்கள். வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா வார்த்தைகளும் இயேசு கிறிஸ்து சொன்னதல்ல. அதாவது தூதர்கள் சொன்ன வார்த்தைகள் உண்டு, துராத்மாக்கள் சொன்ன வார்த்தைகள் உண்டு, துர்சக்திகள் சொன்ன வார்த்தைகள் உண்டு, சாத்தான் சொன்ன வார்த்தைகள். புஸ்தகம் என்றால் என்ன என்பதை பற்றி முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். பர்த் ரெஜிஸ்டர், டெத் ரெஜிஸ்டர், மேரேஜ் ரெஜிஸ்டர் சொல்கிறது. ஆனால் மரித்தவர்களுடைய லிஸ்ட் எங்கே இருக்கிறது? ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16வது வசனம் மற்றும் 17வது வசனத்திலே தொடங்குகிறது இந்த செத்து போனவர்களுடைய லிஸ்ட். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதுவது யார்? புஸ்தகத்தில் இருந்து கிறுக்கி போடுவதும் பஞ்சாயத்து மெம்பர் அல்ல, கலெக்டர் அல்ல, ஏதாவது உபதேசி அல்ல, பாஸ்டர் அல்ல, டீக்கனர் அல்ல. கிறுக்கி போடுகிற வேலையையும் தேவன் தான் செய்கிறார். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இல்லாதவர்களுடைய பெயர் எங்கே எழுதப்படும்? இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த ஹெவன் டிவியின் நல்ல பிதாவே நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கிறிஸ்து இயேசுவுக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல பிதாவே நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்பாக ஒரு வசனத்தை வாசித்து நிகழ்ச்சியை தொடங்கலாம் என்று கர்த்தருக்குள் ஆசைப்படுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 20வது வசனம். ஆகிலும் ஆவிகள் கீழ்ப்படிவதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருப்பதற்காக சந்தோஷப்படுங்கள். உங்கள் பெயர்கள் ஆதார் கார்டில் எழுதியிருப்பதற்காக அல்ல, பேன் கார்டில் எழுதியிருப்பதற்காக அல்ல, டெபிட் கார்டில் எழுதியிருப்பதற்காக அல்ல, ரேஷன் கார்டில் எழுதியிருப்பதற்காக அல்ல, பரலோகத்தில் எழுதியிருப்பதற்காக நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா வார்த்தைகளும் இயேசு கிறிஸ்து சொன்னதல்ல, அல்லது தேவன் சொன்ன வார்த்தைகள் அல்ல. அநேக பேர், அதாவது தூதர்கள் சொன்ன வார்த்தைகள் உண்டு, துராத்மாக்கள் சொன்ன வார்த்தைகள் உண்டு, துர்சக்திகள் சொன்ன வார்த்தைகள் உண்டு, சாத்தான் சொன்ன வார்த்தைகள் உண்டு, ஆண்கள் சொன்ன வார்த்தைகள் உண்டு, பெண்கள் சொன்ன வார்த்தைகள் உண்டு, அதாவது 100க்கு அதிபதிகள் சொன்ன வார்த்தைகள் உண்டு, ராஜாக்கள் சொன்ன வார்த்தைகள் உண்டு, குருடர்கள், செவிடர்கள், சப்பானிகள், இப்படியாக பலர் சொன்ன வார்த்தைகள் இந்த வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களாக நாம் எடுத்து நாம் இந்த வேதாகமத்தின்படி நடந்து வருகிறோம். இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட, அதாவது ஒரு 70 பேரை தேவன் தேர்ந்தெடுத்து அதாவது 2 பிரிவுகளாக பிரித்து அவர்களிடம் போய் நீங்கள் பிசாசை துரத்துங்கள், குஷ்டரோகிகளை சுத்தமாக்குங்கள், முடந்தர்களை நடக்க செய்யுங்கள், சகல விதமான அற்புத அடையாளங்களையும் நீங்கள் செய்யுங்கள், இது செய்து நடக்கிறதா என்பதை செக் பண்ணிவிட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். அப்பொழுது இந்த 35 குரூப்புகளும் வந்து சொன்னார்கள் இயேசுவிடம், குருவே, நாங்கள் போன காரியங்கள், பிசாசுகள் ஓடுகிறது, குருடர்கள் எழும்புகிறார்கள், சப்பானிகள் எழும்புகிறார்கள், செவிகள் கேட்கிறது, வாய்கள் திறக்கிறது, நாவின் கட்டுகள் அவிழ்கிறது, இந்த மாதிரியான காரியங்களை இவர்கள் சொல்லுகிறார்கள். இயேசு உடனேயே க்ளோரி க்ளோரி, பிரைஸ் தி லார்ட், நல்லது 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 செய்திகளே, நல்ல ஊழியர்களே என்கிறதான வார்த்தைகளை அவர் சொல்லவில்லை. அவர் சொன்ன ஒரே வார்த்தை, ஆகிலும் ஆவிகள் கீழ்ப்படுவதற்காக அல்ல, நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருப்பதற்காக சந்தோஷப்படுங்கள். இதை ஏன் தேவனாகிய இயேசு, தெய்வ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை ஏன் சொல்லுகிறார்? ஏனென்று சொன்னால், இன்று பிசாசுகளை ஓட்டுகிற, அதாவது ஆவிகளை, அசுத்த ஆவிகளை ஓட்டுகிற அநேக பெயர்கள் பரலோகத்தில் இல்லை. அப்படி பரலோகத்தில் இல்லை என்பது தேவனுக்கு தெரியும். அதனால்தான் தேவன் சொன்னார், உங்கள் பெயர் பரலோகத்தில் இருப்பதற்காக நீங்கள் சந்தோஷப்படுங்கள். அதாவது நீங்கள் பேய்களை ஓட்டாவிட்டாலும், ஆவிகளை ஓட்டாவிட்டாலும் பரவாயில்லை, உங்கள் பெயர் மட்டும் ஆதார் கார்டில் அல்ல, ரேஷன் கார்டில் அல்ல, பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருப்பதற்காக நீங்கள் சந்தோஷப்படுங்கள். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது அறிவதற்கு முன்பாக இப்பொழுது ஜீவ புஸ்தகம் என்றால் என்ன என்பதை பற்றி முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இப்பொழுது ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நாம் போனால் பிறப்பவருக்கும் இறப்பவர்களுக்கும் தனித்தனியாக புஸ்தகங்கள் உண்டு. இப்படியாக அநேக ரெஜிஸ்டர்கள், அதாவது பர்த் ரெஜிஸ்டர், டெத் ரெஜிஸ்டர், மேரேஜ் ரெஜிஸ்டர், இப்படியாக அநேக ரெஜிஸ்டர்கள் இருப்பது போல ஜீவன் உள்ளவர்களுடைய பெயர்களை எழுதுவதற்காக ஒரு ரெஜிஸ்டர் உண்டு. அதற்கு பெயர் தான் ஜீவ புஸ்தகம். அப்படியானால் ஜீவன் உள்ளவர்கள் யார் என்பதை ரோமர் 6வது அதிகாரம் 4வது வசனம் தெளிவாக சொல்கிறது. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதாக ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு
அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவினுடைய கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அதாவது பாவத்திற்கு மரித்து தேவனுக்குள்ளே ஞானஸ்நானம் மூலமாக எழும்புபவர்கள் மட்டும்தான் ஜீவன் உள்ளவர்கள் என்று இந்த பரிசுத்த வேதாகமும் நமக்கு சொல்கிறது. உயிரோடு செத்தது யார் என்பதையும் இந்த வேதாகமும் சொல்கிறது. வெளிப்படுத்தின விஷயத்தை 3:1 வாசித்தால் தெரியும். உயிருள்ளவன் என்று நீர் பெயர் பெற்றிருந்தும் நீ செத்தவனாய் இருக்கிறாய் என்று சொல்லப்படுகிறது. பார்ப்பதற்கு மூச்சு உண்டு, பேச்சுண்டு, நடை உண்டு, உடை உண்டு, ஆனால் எல்லாம் இருந்தாலும் நீ செத்தவன் என்று இந்த பரிசுத்த வேதாகம் சொல்கிறது. அப்படியானால் யார் செத்தவன் என்று நாம் பார்க்க வேண்டும். யாருடைய பெயர் இல்லை, மரித்தவர்களுடைய பெயர் இல்லை. அப்படியானால் மரித்தவர்களுடைய லிஸ்ட் எங்கே இருக்கிறது? ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16வது வசனம் மற்றும் 17வது வசனத்திலே தொடங்குகிறது இந்த செத்து போனவர்களுடைய லிஸ்ட்டு. புசிக்காதே என்று சொன்ன ஒரு கரியை புசித்ததினாலே, அதாவது சாவுக்குள்ளே கடந்து போனார்கள் என்று முதலில் வாசிக்கிறோம். மரணம் என்பது எப்போது வந்தது என்று சொன்னால், தேவன் எப்பொழுதும் வருகிற தேவன் நீ சாகவே சாவாய் என்று சொன்னபோது, எப்போதோ வருகிற ஒரு சாத்தான் நீ வாழவே வாழ்வாய் என்று சொன்னதை நம்பி அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டதனால் முதலில் மரணம் வந்தது. இங்கே தான் தொடங்குகிறது செத்தவர்களின் லிஸ்ட்டு. இதற்கு அடுத்ததாக பாருங்கள், காயின் ஆபேலை கொலை செய்கிறான். இவனை புதைக்க வேண்டுமா எரிக்க வேண்டுமா என்பது கூட தெரியாது. ஏன்னால் அதற்கு முன்பாக ஒரு சாவு என்கிற ஒரு காரியம் வரவே இல்லை இந்த உலகத்திற்குள். முதலில் சாவை தேர்ந்தெடுத்தவர்கள், அதாவது வழியில் போனதை வீட்டுக்குள் ஏற்றி வைத்தவர்கள் யார் என்று சொன்னால் இந்த ஆதாம் ஏவாள். ஆதாமின் மூலமாக கிடைத்த இந்த பாவம் என்ற பரிசை நமக்கு சொந்த இரத்தத்தினாலேயே மீட்டு நம்மை பரலோக வாசிகளாக மாற்றியது தான் பிந்தின ஆதாம் என்று சொல்லப்படக்கூடிய நசரேத் ஆசாரி என்னும் இயேசு கிறிஸ்து. யார் மரித்தவர்கள் என்பதை 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது. சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடை செத்தவள் என்று சொல்லப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, சதியாக வாழ்வது தேவனுக்கு எந்தவித போட்டியோ பொறாமையோ இல்லை. நம்முடைய வீட்டு பக்கத்தில் ஒருவன் லாசரை போல பிச்சைக்காரனாக வெளியே படுத்திருக்கும் போது நாம் சுகபோகமாக வாழ்ந்தால் அது பாவம் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் யாருடைய பெயர் எழுதப்படும்? முதற் பேரானவர்களுடைய பெயர்கள் எழுதப்படும் ஜீவ புஸ்தகத்தில் என்று எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்கிறது. பரலோகத்தில் பெயர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது யார் முதற் பேரானவர்கள் அப்படி என்று சொன்னால் பாருங்கள், இப்போ கேரளா பக்கத்தில் போனால் நாயன்மாரில் பிறந்தவர்கள் நாயன்மார்கள் என்று சொல்லுவார்கள். அதுபோல் அச்சாயன்மாரில் பிறந்தவர்கள் அச்சாயன்மார்கள் என்று சொல்வார்கள். ராவுத்தரில் பிறந்தவர்கள் ராவுத்தர்கள் என்று சொல்வார்கள். ஐயரில் பிறந்தவர்கள் ஐயர்கள் என்று சொல்வார்கள். நாயக்கரில் பிறந்தவர்கள் நாயக்கர்கள். அப்படியானால் முதற் பேரானவரில் பிறந்தவர்கள் முதற் பேரானவர்கள். அப்படியானால் யார் இந்த முதற் பேரானவர்? வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது யார் இந்த முதற் பேரானவர். உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பேரானவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அப்படியானால் முதற் பேரானவர் யார் என்று தெய்வ பிள்ளைகளை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவ தான் இந்த உலகத்திலேயே முதற் பேரானவர். எப்படி இயேசு கிறிஸ்து முதற் பேரானவர்? அதாவது ஒரு தடவை இயேசுவின் மேல் குற்றம் சுமத்துவதற்காக அந்த யூதர்களில் சிலர் வந்து நின்றார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 8:46வது வசனத்திலே, உங்களில் யார் என்னிடத்தில் பாவம் உண்டென்று சொல்ல முடியும்? அப்படியானால் உங்களில் யார்? இவர்களால் மறுபடி சொல்ல முடியாத ஒரு கொஸ்டினாக இருந்தது. இன்று வரைக்கும் இந்த ஒரு வார்த்தைக்கு இந்த உலகத்தில் மறுபடி சொன்னவர்கள் யாரும் இல்லை. என்னிடம் குற்றம் உண்டென்று உங்களில் யார் சொல்லக்கூடும் என்று இயேசு கிறிஸ்து கேட்கிறார். அப்படியானால் தேவ பிள்ளைகளே, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதுவது யார்? இந்த ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதுவதற்காக எந்த ரெஜிஸ்டர் ஆபீசர் கையிலும் தேவன் கொடுக்கவில்லை. எந்த அரசியல்வாதி கையிலும் கொடுக்கவில்லை. எந்த மத தலைவர் கையிலும் தேவன் அந்த உரிமையை கொடுக்கவில்லை. அதாவது யாத்ராகமம் 32வது அதிகாரம் 32வது வசனத்திலே யார் எழுதியிருக்கிறார், இந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதுவது யார் என்பது தெளிவாக இதை வாசித்தால் புரியும். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். அப்படியானால் நீர் எழுதின புஸ்தகம், அதாவது தேவாதி தேவன் எழுதிய புஸ்தகமாகத்தான் இந்த ஜீவ புஸ்தகம் இருக்கிறது. மோசே கர்த்தருக்கு எதிராக பாவம் செய்தவர்களுடைய பெயர்களை பற்றி இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறார். இவர்களை மன்னியும், இவர்களை மன்னிக்காவிட்டால் என்னுடைய பெயரையும் நீர் எழுதின புஸ்தகத்திலிருந்து
கிறுக்கி போடும் என்று சொல்கிறார். அதற்கு கர்த்தரானவர் ஒரு மறுபடி கொடுக்கிறார். யாத்திராகமம் 32:33 வசனத்திலே, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். அப்படியானால் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவதும் பஞ்சாயத்து மெம்பர் அல்ல, கலெக்டர் அல்ல, ஏதாவது உபதேசி அல்ல, பாஸ்டர் அல்ல, டீக்கனர் அல்ல, கிறுக்கி போடுகிற வேலையையும் தேவன் தான் செய்கிறார். அப்படியானால் கிறுக்கி போடுவது என்றால், இப்போ ஒரு சின்ன பிள்ளையுடைய கையில், தெய்வ பிள்ளைகளை, உங்களுடைய பிள்ளைகளில் ஒரு புத்தகத்தையோ ஒரு நோட் புக்கையோ கொடுத்து பாருங்கள், கிறுக்கினால் எப்படி இருக்கும் என்று அவர்கள் கிறுக்குவார்கள். அப்படியானால் ஒரு சின்ன பிள்ளை கிறுக்குகிற கிறுக்கு இப்படி இருக்கும் என்று சொன்னால், தேவன் சொல்கிறார் நான் கிறுக்குவேன் என்று. அப்படி தேவன் கிறுக்கினால் எப்படி இருக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். இதை பார்த்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகள் சிலர் நீங்கள் கேட்கலாம், அது பழைய ஏற்பாட்டில் பிரதர், பழைய ஏற்பாட்டுக்கு நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, புதிய ஏற்பாட்டில் கிறுக்கி போடுவதாக வசனம் இருக்கிறதா? வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்து வாசித்தால், ஜெயங்கொள்ளுகிறவனவனோ ஜீவ புஸ்தகத்தில் அவனுடைய பெயரை கிறுக்கி போடாமல் பிதா முன்பாகவும் தூதர்கள் முன்பாகவும் அறிக்கையிடுவேன். அதாவது ஜெயம் கொள்ளுகிறவனுடைய பெயரை இயேசு கிறிஸ்து கிறுக்கி போட மாட்டார் என்றும், பிதா முன்பாகவும் தூதர்கள் முன்பாகவும் அவர்கள் பெயரை நான் அறிக்கையிடுவேன் என்றும் சொல்கிறார். அப்படியானால் தேவ பிள்ளைகளே, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இல்லாதவர்களுடைய பெயர் எங்கே எழுதப்படும்? இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதாதவர்களுடைய பெயர்கள் எங்கே எழுதப்பட வேண்டும் என்று சொன்னால், எரேமியா 17ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்தால், இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். அப்படியானால் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாவிட்டால் புழுதியில் எழுதப்படும், அதாவது பாதாளத்தில் எழுதப்படும் என்று வேத வசனங்கள் தெளிவாக சொல்கிறது. தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நம்முடைய பெயர்கள் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தில் அநேக புஸ்தகங்கள் உண்டு. அதில் ஒரு புஸ்தகம் தான் ஜீவ புஸ்தகம், நம்முடைய கையில் இருக்கிற புஸ்தகம். அதாவது பைபிள் என்கிற புஸ்தகமும் நம்முடைய கையில் இருப்பது ஒரு ஜெராக்ஸ் காப்பி தான். அதனுடைய ஒரிஜினல் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறது. இந்த ஒரிஜினலுடைய எழுதியிருக்கிற வசனங்களின்படி நாம் நடந்தால் மட்டும்தான் இந்த ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் எழுதப்படும். அப்படியானால் விண்ணிலும் பெயர் எழுதப்படுகிறது, மண்ணிலும் பெயர் எழுதப்படுகிறது. விண்ணில் எழுதுபவரும் இயேசுவாகிய கிறிஸ்து தான், மண்ணில் எழுதுபவரும் இயேசுவாகிய கிறிஸ்து தான். ஒரு தடவை இஸ்ரேலின் மூப்பர்கள் ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு இயேசு கிறிஸ்துவிடம் வந்தார்கள். வந்துவிட்டு சொன்னார்கள், குருவே, இந்த பெண் இன்ன தவறு செய்தாள், விபச்சாரம் செய்திருக்கிறாள். அப்படியானால் மோசே நமக்கு சொல்லியிருக்கிறான், இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறான். போதகரே, நீர் என்ன சொல்லுகிறீர்? பாருங்கள், இவர்கள் ஏற்கனவே கல்லும் கொண்டு தான் வந்திருக்கிறார்கள். யாரோ கல் கொடுத்து விட்டிருக்கிறார்கள். பாருங்கள், கல் கொடுத்து விடுவது தன்னுடைய வீட்டை எறிவதற்காக அல்ல. இன்று யாராவது நம்முடைய கையில் கல் தருகிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது தருகிறவர்களுடைய வீட்டை எறிவதற்காக அல்ல, வேறு யாருடைய வீட்டில் எறிவதற்காக தான் அந்த கல்லை தருகிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கிறார்கள், குருவே, இவளை கல் எறிய வேண்டும், எப்படி எறிவது? அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னார், நிச்சயமாக எறிய வேண்டும், எறிந்து தான் ஆக வேண்டும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் கல் எறியட்டும் என்று சொன்னார். தெய்வ பிள்ளைகளே, பாருங்கள், சின்ன சார் முதல் பெரிய சார் வரைக்கும் அப்படியே கடந்து போனார்கள் என்று நாம் இந்த வேத வசனத்திலே வாசிக்கிறோம். இதில் என்னவென்று சொன்னால், முதலில் இவர்கள் ஒவ்வொரு கொஸ்டினாக கேட்கும்போது தேவன் தரையில் எழுதி கொண்டே இருக்கிறார். அதாவது என்ன எழுதினார் என்று சொன்னால், இந்த கல் எறிய வந்தவர்களுடைய பெயர்கள் எல்லாவற்றையும் தரையில் எழுதி கொண்டிருந்தார், புழுதியில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் இவள் சொல்லுகிறாள், தேவனே, நான் பாவம் செய்தேன் என்று ஒத்துக்கொள்கிறாள். தேவன் கேட்கிறார், எல்லாரும் போய்விட்டார்களா என்று கேட்கிறார். அதற்கு இவள் நினைக்கிறாள், எல்லோரையும் போக சொல்லிவிட்டு இவர் ஒருவேளை ஒற்றைக்கு நின்று நம்மை கல்லறிபவராக இருக்கலாம், கல்லறிவாரோ என்று எண்ணியிருக்கலாம். அவள் பயந்தவராக, இல்லை ஆண்டவரே என்று சொல்கிறாள். இல்லை ஆண்டவரே. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, மெசியாவே என்று சொல்லவில்லை, குருவே என்று சொல்லவில்லை, அவள் ஆண்டவரே என்று சொல்கிறாள். தேவனை அறிந்து ஆண்டவர் என்று முழுவதுமாக ஒப்பு கொடுத்துட்டு அவர் ஒற்ற வார்த்தை சொல்லுகிறாள், யாரும் கல்லறியவில்லை ஆண்டவரே. தேவன் சொல்லுகிறார், நானும் எறியப் போவதில்லை. அப்படியானால் இதில் ஒரு ரகசியம் இருக்கிறது. கல் எறிய வந்த எல்லோருடைய பெயரையும் மண்ணில் எழுதின தேவன் இந்த நிமிடமே ஆண்டவரே என்று இவள் அழைத்த போது இவளுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலே, அதாவது விண்ணிலே எழுதினார். பாருங்கள், எளிய வந்தவர்கள் எல்லோருடைய பெயர் மண்ணில் எழுதப்பட்ட போது இந்த பெண்ணின் பெயர் விண்ணில் எழுதப்பட்டது என்று சொன்னால், தேவ பிள்ளைகளை, உங்களுடைய பாவங்களை அறைந்து மன்னிப்பு கேட்டு இன்று தேவனுடைய பக்கத்தில் நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், தேவனுடைய அண்டையிலே வருவீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய பெயர்களை விண்ணில் எழுதுவேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார்.
இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வ பிள்ளைகளை, நான் சர்ச்சுக்கு போகத்தான் செய்கிறேன் பிரதர், ஆனால் தண்ணி அடிப்பதையோ குடிப்பழக்கத்தை என்னை விடவே முடியவில்லை பிரதர் என்று நீங்கள் ஏங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இன்று உன்னுடைய பாவத்தை ஒப்பு கொடுத்து நீ என்னிடம் திரும்பினால் நான் உன்னை உயரச் செய்வேன், உன் தலைமுறைகளை உயரச் செய்வேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். ஜீவ புஸ்தகம் என்று சொல்வதைப் போல தேவ பிள்ளைகளே, வெள்ளை சிங்காசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளை சிங்காசனத்தில், அதாவது அந்த இடத்திலே போய் நிற்கும்போது அந்த பாவங்களை எல்லாம் வெளியே எடுத்து விளம்புகிற ஒரு இடம்தான் அந்த வெள்ளை சிங்காசனம். தெய்வ பிள்ளைகளே, இன்று நான் அநேக சர்ச்சைகளை பிரசங்கிக்கலாம் அல்லது டிவி மூலமாக அனைவரிடம் பேசலாம். ஆனால் அந்த இடத்தில் தேவன் பரிசுத்த இடத்தில் அந்த வெள்ளை சிங்காசனத்தில் அமர்ந்து இருக்கும்போது இந்த ஜெயக்குமார் பரலோக ராஜ்யத்தை நோக்கி போனால் அந்த இடத்தில் போய் நீ என்ன செய்திருக்கிறாய், ஜீவ புஸ்தகத்தில் உன்னுடைய பெயர் எழுதியிருக்கிறதா என்று தேவன் கேட்பார். முதலில் கேட்கும்போது அந்த தூதர்கள், அதை வாசிக்கக்கூடிய தூதர்கள், எத்தனையோ ஜெயக்குமாருடைய பெயர்கள் இதில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் இந்த ஜெயக்குமாருடைய பெயர் இதில் இல்லை என்று சொன்னால் தேவன் சொல்லுவார், அக்கினியும் கந்தகம் எறிகிற பாதாளத்துக்குள்ளேயே நீ போ என்று சொல்லுவார். தேவ பிள்ளைகளே, நான் எத்தனை இடத்தில் பிரசங்கித்திருந்தாலும் அல்லது தேவ வசனங்களை எப்படியாக பேசினாலும் இந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாவிட்டால் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியவே முடியாது என்பதனை இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்னொன்று, வெள்ளை சிங்காசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வெள்ளை சிங்காசனம் என்று சொன்னால் வெள்ளை என்றால் என்ன? இப்பொழுது நான் ஒரு கருத்த சட்டை போட்டிருந்தால் அதில் யாராவது ஒரு மசியை எடுத்து தெளித்தாலோ இங்கே எடுத்து தெளித்தாலோ அதில் தூரத்திலிருந்து பார்க்கக்கூடிய உங்களுக்கோ யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு வெள்ளை சட்டை நான் போட்டுக்கொண்டு இதில் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு சின்ன மசியோ அல்லது இங்கு கரையோ இதில் இருந்தால் தேவ பிள்ளைகளை உங்களால் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் நேரடியாக காண முடியும். அப்படியானால் வெள்ளை சிங்காசனம் என்பது என்ன என்று சொன்னால், அதாவது கருப்பான பாவங்கள் எது இருந்தாலும் சரி அந்த இடத்துல வெளிச்சம் போட்டு படம் போல ஓட செய்கிற ஒரு இடம் தான் இந்த வெள்ளை சிங்காசனம். அதனால் வெள்ளை சிங்காசனத்திற்கு முன்பாக நியாய தீர்ப்புக்காக நாம் போகும்போது நிச்சயமாக ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டும். நிச்சயமாக அந்த வெள்ளை சிங்காசனத்தின் முன்பு நிற்பதற்காக தகுதி உள்ளவர்களாக இருந்தால் மட்டும்தான் இந்த தேவன் நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு அனுபவிப்பார். இல்லாவிட்டால் நான் இதை செய்தேன் எத்தனையோ சர்ச்சைகள் கட்டி கொடுத்திருக்கிறேன், தசமபாக காணிக்கைகள் கொடுத்திருக்கிறேன், நோ ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சி மூலமாக ஜீவ புஸ்தகத்திலே உன் பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அப்படி என்றால் மட்டும்தான் உனக்கு ஒரு ரட்சிப்பு உன் குடும்பத்திற்குள் கடந்து வரும், உனக்கு ஒரு ரட்சிப்பு உண்டு என்று தேவன் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு பேச ஆசைப்படுகிறார். ஒரு விஷயத்தை கூட உங்கள் முன்னால் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதாவது இந்த ஹெவன் டிவி மூலமாக நேபாள் தேசத்திலே அந்த வேத வசனங்கள் விளம்ப வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலே அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தெய்வ பிள்ளைகளே, இன்று பார்த்தால் 80 நேபாள் மிஷினரிகளை நாம் தாங்கி கொண்டிருக்கிறோம். 330 நேபாள் பிள்ளைகளை நாம் தாங்கி கொண்டிருக்கிறோம். 32 சர்ச்சுகள் அங்கே கட்டப்பட்டு இன்று சுவிசேஷங்கள் அதிகமாக பிரசங்கிக்கப்படுகிறது. 3000 பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் வருடம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். 5000 குடும்பங்களுக்கு தேவையான கிறிஸ்துமஸ் பரிசு பொருட்கள் முதலான அநேக காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்று இதற்கு அநேக தேவைகள் உண்டு. தெய்வ பிள்ளைகளே, இந்த நேபாள் தேசமானது பாருங்கள், அதாவது ஒரு பள்ளி மாணவியை, அதாவது அங்கிரபாசி என்கிற ஒரு இடத்திலே ஒரு 12 வயது பள்ளி மாணவியை, அதாவது மந்திரவாதம் செய்ததாக சொல்லி, அவர்கள் குடும்பம் மந்திரவாதம் செய்தது என்று சொல்லி அவளை பலாத்காரம் செய்து அவளை கொலை செய்தது மட்டுமல்லாமல் அந்த செய்தவர்களை அப்படியே விட்டுவிட்டதாக ஒரு கழிந்த சில தினங்களுக்கு முன்பாக அந்த பத்திரிகையிலே நான் வாசித்தேன். அதாவது இந்த மூட பழக்கங்களினால் மந்திரவாதம் செய்கிறார்கள் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி அநேக பெண்கள் அங்கே சீரழிக்கும். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த வேத வசனங்கள் அங்கே போய் எத்தவில்லை. வெறும் 2% கூட அந்த இடத்திலேயே வேத வசனங்கள் போகல. வேத வசனம் எங்கே போகிறதோ அங்கே தான் வெளிச்சம் உதிக்கும், பாவங்கள் அந்த இடத்தை விட்டு அகன்று போகும். பாருங்கள், உயர்ந்த ஜாதிகள் எல்லாம் சேர்ந்து இந்த தாழ்ந்த ஜாதிகளை அது நசுக்குகிற ஒரு சூழ்நிலை. அங்கே மனிதன் வாழ முடியாத ஒரு கண்டிஷனில் தான் நமது ஹெவன் டிவியானது இந்த மேத்யூ பிரதர் தலைமையிலே அநேக நல்ல காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறது. தெய்வ ஜனங்களே, இன்று நீங்களும் கூட கை கொடுத்தால், அதாவது ஒருவர் மட்டும் நினைத்து எந்த காரியமும் நடக்காது. தெய்வ பிள்ளைகளே, பாருங்கள், ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு வந்தார்கள். அதாவது 4 பேருக்கும் ஒரே எண்ணம் தான் இருந்தது, ஒரே லட்சியம் தான் இருந்தது, இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு போக வேண்டும். அதாவது ஒருவனுக்கு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகலாம் என்றோ, இன்னொருவனுக்கு இல்லை மெடிக்கல் காலேஜுக்கு கொண்டு போகலாம் என்றோ, 3வது ஒருத்தனுக்கு ஏதாவது ஒரு வைத்தியரிடம் கொண்டு போகலாம் என்றோ, 4வது ஒருத்தனுக்கு
ஏதாவது ஒரு கம்பவுண்டரின் கையில் கொண்டு போய் இவனை சரிப்படுத்தலாம் என்று நினைத்திருந்தால் அந்த இடத்திலேயே பாருங்கள் 4 பேரும் சேர்ந்து அந்த திமிர்வாதக்காரனை தரையிலே போட்டு அவன் இதுக்கு முன்னால் இருந்தது வெறும் திமிர்வாதம் மட்டும்தான். ஆனால் இப்பொழுது இவருடைய கையும் காலும் எல்லாம் முடைந்து இவனை முடந்தனாக மாற்றியிருப்பார்கள். ஆனால் இவர்களுடைய லட்சியம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு போனால் இவனை திருப்தியாக பூரண சுகமுள்ளவனாக மாற்ற முடியும். அதுபோல இன்று என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், தேவ பிள்ளைகளே, நாம் யாராவது ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து இந்த நேபாள் தேசத்தை நாம் விடுவிக்க வேண்டும் என்று ஒரு சின்ன ஒரு காரியத்தில் நாம் இறங்கினால் போதும், தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். திமிர்வாதக்காரனை எப்படி விடுவித்தாரோ, திமிர்வாதக்காரனை மட்டுமல்ல தேவன் விடுவித்தது, அங்கே கொண்டு போன அந்த 4 பேர் குடும்பங்களையும் எல்லாரையும் பூரணமாக அவர் விடுவித்தார் என்று சொன்னால், தேவ பிள்ளைகளை, இன்று இந்த நேபாள் தேசத்திற்காக எதையாவது ஒன்றை நீங்கள் செய்ய தயாராக இருந்தால், ஏதாவது உங்கள் கரத்தை நீட்ட தயாராக இருந்தால், தேவனால் ஏவப்பட்டவர்கள் ஏதாவது எத்தனை இதில் நம்பர் நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே பார்த்தால் தெரியும், அதில் போடப்பட்டிருக்கிறது. இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே செய்தாலும் அல்லது வேற ஏதாவது வழியிலே நீங்கள் உங்கள் கரங்களை நீட்டினாலும் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்பதனை இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆமேன், ஆமேன். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்து